வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி பருப்பு பொடி அரைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோணுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்துட்டு கொஞ்சம் மல்லி சீரக ஃப்ளேவருக்காக போடுறேன். இது ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. போட்டால் நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர். இப்போ பார்த்திங்கன்னா பாசி பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாங்க கடைசியாக. அதே மாதிரி கடலப்பருப்பு வறுத்துக்கலாம். இது முக்கால்வாசி வறுத்ததுக்கப்புறம் வரமிளகா, உப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இது ஆப்ஷனல் தாங்க, சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். உங்கள் விருப்பம், சேர்த்தோன்னா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா இருக்குது, நல்லா வாசமாக சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது ஆற வச்சு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.